ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராயல் ஃபேன்சி ஈரோட்லேருந்து. இப்போ நம்ம வந்து ஒரு டாய்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான டாய்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து என்னென்னலாம் வச்சா டாய்ஸ் பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி. உங்களுக்கு நீங்கள் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினா கூட அந்த டாய்ஸை வந்து ஒரு 100 ரூபாய் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறக்கூடிய டபுள் ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய டாய்ஸ் பிஸ்னஸ் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்குண்டான டாய்ஸ் எல்லாமே நம்ம வந்து வச்சுருக்கோம் பாருங்கள். நம்மள்ட்ட வந்து இல்லாத டாய்ஸ் மட்டும் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஒரு சில டாய்ஸ் வந்து நம்மள்ட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய டாய்ஸ் தான். அதை ஸ்கிப் பண்ணது போக நம்மள்ட்ட என்னென்ன இல்லாத டாய்ஸ்லாம் உங்களுக்கு நம்ம வாங்கியிருக்கோன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் டாய்ஸ் அப்படியே உங்களுக்கு ஒரு அட்டை பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம வாங்கியிருக்கோம். இது உங்களுக்கு என்னென்ன டாய்ஸ் இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிமோட் கார் இருக்கிற ஒயர்லெஸ் இருக்கக்கூடிய ரிமோட் காரு. இது வந்து ஸ்டேரிங் டெப்ல இருக்கக்கூடிய ரிமோட் கார் பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே வந்து நீங்கள் மினிமமாக ஒரு 10 பீஸ் வாங்கி வைக்கணும், 20 பீஸ் வாங்கி வைக்கணும்லாம் இல்லை. நீங்கள் அப்பப்போ வாங்கி சேல்ஸ் திரும்ப சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்கள் எல்லாத்துலேயும் மினிமமாக ஒரு 2 பீஸோ இல்லை 3 பீஸோ நீங்கள் வாங்கி வச்சு சேல்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மாடல்லையுமே ஓவராலாக நீங்கள் எல்லாத்துலேயும் கலந்து போடும்போது வந்து எல்லாத்துலேயும் ஒரு 2 வாங்கிக்கலாம். தீர வந்து திரும்ப வந்து நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம் எல்லா டாய்ஸுமே வந்து. இப்போ நீங்கள் டாய்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தனியாக டாய்ஸ் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வந்து நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 2 பீஸ் வந்து நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மினிமம் ஒரு 10,000 போட்டாலே போதும். ஒரு ஓவராலாக ஒரு மினிமம் பட்ஜெட்டில் வந்து ஒரு கோயில் சைடு போட்டு சேல்ஸ் பண்ணுறதாலும் சரி, ஒரு திருவிழா கடை போட்டு சேல்ஸ் பண்ணுறதாலும் சரி, அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு 10,000 பட்ஜெட்டில் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு டாய்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இது ஒரு 10,000 வாங்கினா டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் இது பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக ஒவ்வொன்றா எடுத்து காமிச்சிக்கிட்டு உங்களுக்கு லேட்டாக அதனால் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் ஃபுல் வியூ காட்டிடுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய டாய்ஸில் பார்த்தீங்கன்னா பொக்லைன் டாய்ஸ் எல்லாமே. இதில் ஒயர் இருக்குது, ஒயர் இல்லாத இருக்குது. ரிமோட் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்ஸில் உள்ள டாய்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. நம்ம டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா 200 ரூபாய்க்கு விற்கலாம். நான் உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே எடுத்து வச்சுட்டு சாம்பிள் காட்டுற பாருங்கள். எல்லா டாய்ஸுமே எடுத்து டிஸ்பிளே பண்ணிட்டேன் பாருங்கள். நீங்கள் டாய்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. டாய்ஸில் 1, 2 கிடையாது. டாய்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 மாடல்ஸ் 2000 மாடல்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எது மூவிங் ஆகுமோ அது உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்புல எது இருக்குமோ அந்த மாதிரி டாய்ஸை வந்து நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணிக்கலாம். கம்மி ரேட்லேருந்து ஒரு 10 ரூபாயிலேருந்தே உங்களுக்கு டாய்ஸஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு 10 ரூபா 5 ரூபாய்க்குலாம் டாய்ஸ் இருக்குது. குட்டி ஒரு விசில் டாய்ஸ்லாம் வாங்கினா 5 ரூபா 5 ரூபாய்க்கு நீங்கள் 10 ரூபாய்க்கு விற்கலாம். ஒரு பபுள்ஸ் வாங்கினா பபுள்ஸ்லாம் வாங்கினா 7 ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் வருது. பபுள்ஸ்லாம் வாங்கினா நீங்கள் 7 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு விற்கலாம், 20 ரூபாய்க்கு விற்கலாம். ஒவ்வொரு கடையை பொறுத்து அங்கே நீங்கள் அவங்கவுங்க ரேட் வச்சு சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க. உங்கள் திறமைக்கு தகுந்தப்போ நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை வச்சு சேல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மேக்ஸிமம் நம்ம காமிக்கிறது எல்லாமே வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய டாய்ஸஸ்ஸு. அதில் வந்து குழந்தைங்க லைக் பண்ணக்கூடிய டாய்ஸஸ் தான் பார்த்தீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளு அப்புறம் வந்து ரிமோட் கார்லாம் அப்போ 90 கிட்ஸ்லேருந்து இன்னுமே ரிமோட் கார் மூவிங்கில் இருக்கக்கூடிய டாய்ஸஸ் தான். அதில் அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய டாய்ஸஸ் தான். அதில் கார் டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே சேல்ஸ் ஆகும். அதில் ரிமோட் காரை பார்த்தீங்கன்னா ஒயர் டாய்ஸு, ஒயரில் டாய்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா துப்பாக்கியில் பார்த்தீங்கன்னா பால் டைப் இருக்குது, புல்லட்டு போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் குழந்தைங்க லைக் பண்ணுற மாதிரி கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பார்பி டாய்ஸு. அப்புறம் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுலிங் போடுற ஒரு பால் வச்சு நீங்கள் இதெல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க. பவுலிங் போட்டால் அந்த இது கீழே விழுகும் அந்த மாதிரி டாய்ஸு. அப்புறம் வந்து டாக்கிங் டாம் பாருங்கள், நம்ம பேசலாம் திரும்ப பேசுவோம் அந்த மாதிரி டாக்கிங் டாம். அப்புறம் ஃபிஷ்ஷிங் கேமு, கீ கொடுத்தா அப்படியே மூவ் ஆகக்கூடிய டாய்ஸ். அப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா பேசிக் டாய்ஸு. குட்டி கார் 40 ரூபா 50 ரூபா ரேஞ்சில் வைக்கக்கூடிய டாய்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் நிறையா இருக்குது. அப்புறம் பாப்பீட் பாருங்கள், இதுவுமே இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு டாய்ஸில் பாப்பீட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஒன்றான ஸ்பைடர்மேன் பாருங்கள். இதுமாதிரி ஸ்பைடர்மேன் லைட் இதே மாதிரி இருக்குது. இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இதில் ஹல்க் இருக்குது, சூப்பர்மேன் இருக்குது, நருட்டோ இருக்குது, இதில் நிறையா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி பாருங்கள், புல்லட் போகிற மாதிரி துப்பாக்கின்னு வெரைட்டிஸ் இருக்குது துப்பாக்கியில். காமிக்கிற டாய்ஸ் எல்லாமே வந்து ரெகுலராக சேல்ஸ் ஆகக்கூடிய டாய்ஸஸ் தான். நீங்கள் 100லேருந்து ஒரு 200 பட்ஜெட்டில் தான் நான் காமிக்கிறது எல்லாமே. ரிமோட் கார் மட்டும் உங்களுக்கு 300, 350 அந்த ரேஞ்ச் வரும். ஒயரில் உள்ளது பார்த்தீங்கன்னா 150, 200 அந்த ரேஞ்சு தான் வரும். நீங்கள் ரொம்ப காஸ்ட்லி இல்லாமல் இந்த மாதிரி மினிமம் டாய்ஸ் வச்சிங்கன்னா ரெகுலராக வைக்கக்கூடிய டாய்ஸ் இது எல்லாமே. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே பால் போட்டோம்னா கீழே சுற்றி வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து கீழே விழுவும். அப்படியே உங்களுக்கு இந்த மாதிரி டாய்ஸ் இருக்குது. இது வந்து பேட்டரி கண்ட்ரோலே இருக்குது. இது பேட்டரி இல்லாத இது மேனுவல் டைப். இது அடுத்து பார்த்தீங்கன்னா பார்பி கேர்லாம் இருக்குது பாருங்கள். பார்பி கேர்லாம் பாக்ஸில் இருக்கக்கூடிய பார்பி கேர்ள்ஸ் இது பார்த்தீங்கன்னா 3 சைஸஸ் வருது. இதில் இது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் இருக்குது பாருங்கள். இதில் உள்ள ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் சின்னது இருக்குது. அப்புறம் அது பார்த்தீங்கன்னா பெருசு, இது பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ். இதிலே வந்து ட்ரெஸ்ஸு உள்ள அசசரிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, ஹேண்ட் பேக்கு, கிளிப்பு, அந்த மாதிரி இதிலே மாடல்ஸ்லாம் உங்களுக்கு நிறையா வருது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கேல் பொம்மை மாதிரி இருக்கும். இதில் வந்து சின்னது பெருசு இதில் கேல் பொம்மையிலே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் கன் பாருங்கள். வாட்டர் கன்று இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் போய்ட்டு கன்று உள்ள தண்ணி ஊற்றி சுடுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேசிபியில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மேனுவல் சும்மா கையிலே தள்ளுற மாதிரி வரும். நான் ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து ஒயர்லெஸ்ஸு, இது வந்து மேனுவல் தள்ளுறது. அப்புறம் கார்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிராக்டர் டைப் இருக்குது. டிராக்டர், லாரி,
இல்லை பார்த்தீங்கன்னா 100, 80 இந்த மாதிரி ரேஞ்சில் சேல்ஸ் பண்ணுறது. 100 ரேஞ்சில் டாய்ஸ் பார்த்தீங்கன்னா 100 ரேஞ்சில் உங்களுக்கு நிறையா வாங்கி வச்சா நீங்கள் நிறைய சேல்ஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து நிறைய குழந்தைங்க அடிக்கடி உடைக்கிறனால வந்து நிறைய பட்ஜெட் போட்டு வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு 80, 100, 50 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரேஞ்சில் நிறைய டைஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய மூவிங் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா க்யூப் பார்த்தீங்கன்னா நான் 40 ருபீஸ்க்கு 50 ருபீஸ்க்கு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லேசர் லைட்டு 90s கிட்ஸ்லேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இன்னமும் லேசர் லைட் வந்துகிட்டு இருக்குது. லேசர் லைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அட்வான்ஸ் மாடலாம் நிறையா வந்துருக்கு பாருங்கள். மேலே 3D எஃபெக்ட்னா இது பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்ட் நிறையா மேலே சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பூவாக நிறைய டிசைன்ஸ் இதெல்லாம் இப்போ அட்வான்ஸ் மாடல். ஃபஸ்ட்டு காமிச்சது பார்த்தீங்கன்னா பழைய மாடலில், இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடலில் நிறைய மாடல் வந்துருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒயரோடு இருக்கக்கூடிய ரிமோட் கார், ஸ்டேரிங் டைப்பில் இருக்கக்கூடிய ரிமோட் கார் இதெல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பாருங்கள், ட்ரெயின்லேயுமே இப்போ நிறையா வந்துருக்கு. பேட்ரி போடுற ட்ரெயின், ரிமோட் கண்ட்ரோல் ட்ரெயின் நிறையா இருக்குது, மேனுவல் ட்ரெயின் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸு, குழந்தைங்க அடிக்கக்கூடிய ட்ரம்ஸு, அதே சின்னது பெருசுன்னு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கட்டிங் செட்டு, இதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்னது பெருசு இருக்குது. எல்லாத்தையுமே சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு வெரைட்டிஸ் நிறையா இருக்கும். நமக்கு எது நம்ம பட்ஜெட்டுக்கு இருந்தாப்புல எது இருக்குமோ அதை வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளாக், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்ளேடு, இதுவும் பம்பரை மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய பேப்ளேடு, இதுவும் 20 ரூபீஸ் சேல்ஸ் பண்ணுறது தான். இந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸ்லாம் சின்ன ஸ்கூல் பசங்க அவங்களே வந்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸ் வந்து இன்னும் இந்த மாதிரி டூப்ளிகேட் பணம், குட்டி குட்டி பம்பரம், குட்டி குட்டி லைட்டு, குட்டி குட்டி லேசர் லைட்டு இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுன்னு பார்த்தீங்கன்னா பபிள்ஸ், வாட்டர் தண்ணியில் போட்டால் பெருசாக கூடிய பபிள்ஸ், இதெல்லாம் 5 ரூபா 10 ரூபாய்க்கு டாய்ஸ் இந்த மாதிரி வாங்கி வச்சுன்னா அப்பப்போ சின்ன பசங்க ஸ்கூல் பக்கத்தில் எல்லாம் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு விற்கக்கூடிய டாய்ஸ் வாங்கி வச்சுன்னா நிறையவே சேல்ஸ் பண்ணலாம். அவர் வந்து புதுசாக வரக்கூடிய டாய்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போலாம் வந்து மார்க்கெட்டில் வந்து டாய்ஸ் வந்து புதுசாக வந்துகிட்டே இருக்குது. வந்து குழந்தைங்க வந்து பார்க்குறாங்க, அந்த மாதிரி ஆசைப்பட்டு வந்து கூட நம்ம கடையில் வந்து கேட்பாங்க. அதனால் வந்து டாய்ஸ் எதாவது புதுசாக அப்டேட்டாக வந்ததுன்னா நீங்கள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போதே வந்து புது டாய்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டாய்ஸ்னு பர்ச்சேஸ் பண்ணி வைங்க. உங்களுக்கு வந்து புது டாய்ஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் குழந்தைங்க வந்து டக்குன்னு அட்ராக்ட் பண்ணி வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.